பானு, நிச்சயமாக தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில துப்பாக்கி சூடு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இணைந்து மனு தாக்கல் செய்ய மனுதாரருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில் தானாக முன் வந்து விசாரணைக்கு எடுத்த இந்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்து நியாயமானதுதானா எனவும் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டதுடன் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் பணி முடிவடைந்து விடவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்ததை எதிர்த்து மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி தீபன் தாக்கல் செய்த வழக்கு ஜனவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவருக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீடு தொகையை அதிகரித்து வழங்க வேண்டும் என்று மனித உரிமை ஆணையம் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறார். இந்த நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் பட்டியல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தலைமை வழக்கறிஞருக்கு சண்முக சுந்தரம் விளக்கம் அளித்திருக்கிறார். பானு.